மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவைக்கா மாவட்ட செயலாளர் மாம்பாக்கத்தில் சேர்ந்தவர் நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு. ரோடு போகிற கான்ட்ராக்டில் 1.25 லட்சம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி அதை ஊர்ஜிதனப்படுத்தி அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நைட். ஓகேவா? தாவேக்கா செய்யும் ஊழல்களை அப்படி வீடியோ எடுத்து உடனே போட்டவர்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டாங்களா? யாராச்சும் மாவட்ட இதுக்கு முன்னாடி யாருமே லஞ்சமே வாங்காத மாதிரி இப்போது இந்த தாவேக்கா ஆட்சியிலே லஞ்சம் தலைவிரித்து ஆடுதுற மாதிரிலாம் போடுறாங்க. நேற்று கூட ஏவாவில் கோர்ட்டுக்கு போயிட்டு சிபிஐயில் விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு லஞ்சமாக தெரியல? எப்படி இதெல்லாம் உங்களுக்கு லஞ்சமாகவே தெரியல? எத்தனை ரோடு போட்டார், எத்தனை ரோடு போடாமல் கணக்கு அமைச்சார்? இதுக்கு முன்னாடி நம்ம சமீபத்தில் இந்த திமுக ஆட்சி காலத்தில் லாஸ்ட்டு ஒரு 6-7 மாதத்தில் எவ்வளவு பேர் உடனே போய் நைட்டாக ரோடு போட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் ஏன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சிங்களா? எத்தனை ஊருங்களில் ரோடை பேத்து கையில் எடுத்தாங்க, எத்தனை இடத்துல எத்தனை பேர் ரோடை கையில் பேத்து எடுத்து காமிச்சாங்க. இங்கே பாருங்கள் என்ன லட்சணத்தில் இவங்க ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னு. நீங்கள் யாராச்சும் கேட்டிங்களா? அதெல்லாம் எவ்வளோ பணம், ஒரு ரோடு போடுறதுக்கு எவ்வளோ காசு, அந்த ரோடு போடுறதுக்கு செலவாகிற பணத்தில் அவங்க கரெக்டான முறையில் ரோடு போட்டாங்களே. மேலே ரோடு இருக்குது, அதுக்கு மேலே ஜல்லியை கொட்டி தாரை ஊற்றி ரோடு போட்டுலாம் போயிருக்கானுங்க. அதை பற்றிலாம் இவங்க யாரும் இன்னைக்கு வீடியோ எடுத்து போட்டவங்க இதுக்கு முன்னாடிலாம் யாரும் போடலையே. அதை பற்றி இதுக்கு முன்னாடி யாருமே மாவட்ட செயலாளர், கவுன்சிலர் யாருமே லஞ்சம் வாங்காத மாதிரியே எடுத்து போட்டுருக்காங்க ஒரு வீடியோ. அதெல்லாம் தவறு. நடந்தது முடிந்தது. ஓகேவா? இனி நடக்க போகிறது தாவேக்கா ஆட்சியில் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, எங்கள் ஆட்சியில் தூய சக்தி, நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம்னு சொல்லி அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவர் அதை கடைபிடிக்கிறாரு. அவருக்கு கீழே இருக்குது சில அலற சில்லறீங்க இந்த மாதிரி செய்கிறதுக்காக நம்ம டேரெக்டாக சிஎம் குறை சொல்லக்கூடாது. எப்படி அது ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் ஓகேவா, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, அவருக்கு கீழே உள்ள சில எச்சங்க 1-2 இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணத்தான் செய்யும். பணத்தாசை பிடிச்சவனுங்க எவனுமே இல்லை. நாங்கள் பணத்தாசை எங்களுக்கு கிடையாது. நாங்கள் மக்களுக்காக சேவை சென்று வர்றதால 100% கிடையாது, 20% கூட அது கண்ணுக்கு தெரியாமல் வாங்கினாலும் வாங்கினது தான். அந்த மாதிரி தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்காக போயிட்டு நீங்கள் தீய சக்தின்னு இப்போ தூத்துறீங்களே. அப்படியே விஜய் அவர்களை போட்டு தாவேக்கா பார்த்து 2 மாதம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 4.25 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே இவ்வளோ தூத்தல் உண்மையிலே ஆகாது. நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசல, உண்மையை பேசுகிறேன், நடந்ததை பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு 20 வருஷமாக இவங்க யாருமே எதுவுமே வாங்கலை. இவங்கெல்லாம் நியாயமாக இருந்தாங்க. இந்த கவுன்சிலரு, மாவட்ட செயலாளர், துணை மாவட்ட செயலாளர், இவங்க பூரா எங்கேயுமே லஞ்சம் வாங்காமல் இருந்தாங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? மக்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அதெல்லாம் தவறு. இன்னும் பொறுத்து பார்ப்போம். இன்னும் இந்த அரசியல்வாதிகள் எவ்வளோ கையில் பணம் புழங்குது. அரசாங்கம்னா சாதாரண விஷயம் கிடையாது. அரசாங்கம் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. மாவட்ட செயலாளர் கவுன்சிலரு, இன்னும் எம்பி, எம்எல்ஏக்கள் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பணம் புழங்குது வைக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதில் ஒரு சில பேர் இந்த மாதிரி வாங்கி மாட்டிக்கிறாங்க. மாட்டாத ஆளும் இருக்கலாம். ஓகேவா? அரசியலில் லஞ்சம் வாங்காத ஆட்கள் எவரும் இருக்க முடியாது. அரசியல்வாதிகளை தவிர்த்து கவர்மெண்ட் ஆஃபீஸரும் லஞ்சம் வாங்காத யாராச்சும் இருக்காங்களா சொல்லுங்கள்? 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆர்டி ஆஃபீஸில் 40 லட்ச ரூபா கைப்பற்றினாங்க. யாரை அரெஸ்ட் பண்ணாங்க? 40 லட்ச ரூபா ஆர்டி ஆஃபீஸில். அங்கே 5 லட்சம், அங்கே 15 லட்சம், அங்கே 5 லட்சம், இந்த மாதிரி சில்லறையாக தமிழகத்தில் ஒரு ஆர்டி ஆஃபீஸ் ஃபுல்லாக ரைடு பண்ணி 40 லட்ச ரூபாய்க்கு மேலே இதெல்லாம் லஞ்ச பணம் தான். இந்த லஞ்ச பணம் வாங்கினது யாருன்னு யாராச்சும் கைது பண்ணாங்களா? எத்தனை அரசியல்வாதிங்க மேலே வழக்கு நடக்குது? யாருக்காச்சும் இது வரைக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். இதெல்லாம் கண் துடைப்பு நாடகங்கள் மாதிரி தான் தெரியுது. இதுக்கு மக்களை ஏமாற்று வேலை தான் முக்கால்வாசி நடந்து கொண்டு இருக்குது. நம்ம பழனியில் சொத்தா அபகரிச்சு ஆட்டையை போட்டான் பாருங்க, அவனை இன்ன வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாங்களா? கிடையாதுல்ல. இதே மாதிரி தான் எல்லா விஷயமும் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிலைமை தான் மாற வேண்டும். இந்த திருட்டு வேலை, திருட்டுத்தனமாக அடுத்த சொத்து ஆட்டையை போட்டு வைக்கிறது, இந்த சதுப்பு நிலங்கள்லாம் எவ்வளோ ஆட்டையை போட்டு வச்சுருக்கானுங்கன்னு இனிமேல் லிஸ்ட் எடுத்தாத்தையும் தெரியும். எப்படியே இந்த சதுப்பு நிலங்கள், இந்த கம்மாய்ங்க, சென்னையில் உள்ள இந்த ஏரி, வேளச்சேரி ஏரி, இந்த பக்கம்லாம் எவ்வளோ ஆட்டையை போட்டு எவ்வளோனுக்கு விற்று என்னென்ன பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு இனிமேல் கண்டுபிடிச்சி அவனுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த அளவு நடக்காத காரியம். ஆனால் ஆட்டையை போடலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அவன் கைக்கு வந்ததை முடிஞ்ச அளவுக்கு வாரிசு புரட்டி வாயில் போட்டுட்டு தான் போயின்னு இருக்கான். அதுதான் அங்கே நடந்து கொண்டு இருக்குது. இது மக்கள் தான் பார்த்து ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். இனி வருங்காலங்களிலாச்சும் இந்த நிலைமை மாற வேண்டும் தான் நம்ம மாற்றி போட்டு நம்ம விஜயை தேர்ந்தெடுத்துருக்கோம். அவர் மக்களுக்காக நான் இருப்பேன், மக்கள் லஞ்சத்தை தவிர்த்து மக்களுக்காக வேலை செய்யுங்கன்னு தான் சொல்கிறாரு. லஞ்சம் யார் கேட்டாலும் நம்பர் கொடுத்துருக்காரு, வாட்ஸ்அப் நம்பர்னு சொல்லிட்டு.
அதை வந்து அதை அவரை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. அதுக்கு கீழே எவன் லஞ்சம் வாங்குறான் வாங்கலை, இதெல்லாம் சில விஷயங்கள் வரும், சில விஷயங்கள் வராது, அதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. லஞ்சம் வாங்கக்கூடாது, எந்த துறையிலும் லஞ்சம் கூடாது என்பது என்னுடைய கான்செப்டாக இருக்கிறது. 100க்கு 100 லஞ்சம் வாங்காத ஆட்கள் யாராச்சும் இருக்கிறாங்களான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நம்ம எவ்வளவோ இடத்துக்கு போயிருக்கோம், எவ்வளவோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியாக இருந்து ஆர்டி ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, பத்திரப்பதிவு ஆஃபீஸர் இருந்தாலும் சரி, எவ்வளவோ இடத்துக்கு போயில வந்து யாருமே லஞ்சம் வாங்காமல் இருக்காங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். லஞ்சத்தை ஒழிப்பது என்றது ரொம்ப கஷ்டம். தெரியாமல் அவங்க வேணால் நம்ம லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம்னு வேணால் சொல்லலாம். முடிச்சா லஞ்சத்தை எவரும் ஒழிப்பது என்பது நடக்காத காரியம். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அரசியல் எதை நோக்கி போகிறது என்று. நன்றி, வணக்கம்.